நான் சிவாவை வந்து ரொம்ப வருஷமாக நான் பார்க்குறேன். நான் வந்து அவரை ஆங்கர் பண்ண போகும்போது நான் அப்படியே மேலோட்டமாக பார்த்துருக்கேன். அப்புறம் நடிக்க வந்தப்ப, அப்புறம் ஒரு நாள் நான் ஏதோ ஒரு படம் எந்த படம் மறந்து போச்சு சூரி, உங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கும். நானும் சூர்யா நடிச்சிட்டு இருக்கப்போ வந்து நான் சும்மா அப்படியே பார்த்து சொன்னேன், சூரி இந்த பையன் ஒரு பெரிய ஆளாக வருவான் பாருங்க அப்படின்னு. சூரிய கிட்ட நான் அதை சொன்னேன். அவருக்கு ஏக சந்தோஷம். மேடம் நீங்க சொல்லிட்டீங்க, நான் சொன்னேன் இல்லை என் மனசுல பட்டது நான் சொல்றேன். ஐ somehow had a feeling that he will become a very big somebody big, but not வெறும் நடிகரா மட்டும் இல்லாம ஒரு நல்ல மனிதனாக அவர் வளர்ந்திருக்கிறார். இது நான் வெறும் பெருமைக்காக என் படம் தயாரிச்சார் இதெல்லாம் நான் சொல்ற ஆள் எல்லாம் கிடையாது. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். பட் நான் அவரை ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்கேன். அவர் ஃபேஸில் ஈஸியாக ஒரு ரியாக்ஷன் இருக்காது. அவர் எப்போ எஸ் மேடம் அப்படின்ட்டு இருப்பார். ஆனால் அதுக்குள்ளே 1000 ஓடிக்கிட்டு இருக்கு. சி கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அடுத்தவனோட வழி. நான் எப்பவுமே ஒரு மேடையிலேயே சொல்லுவேன். அப்போ ஸ்ரீபிரியா கூட சொன்னாங்க, பசியாப்பக்காரன் புளியாப்பக்காரன் சொல்லி இல்லை, புளிச்சாப்பக்காரனுக்கும் பசியாப்பக்காரனுக்கு உள்ள வித்தியாசம்தான் இந்த சினிமா.